ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீ கப் கோஸ்டர் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டீ கப் கோஸ்டராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதே மாதிரி ஒரு 3 பீஸ் செஞ்சு வால் ஹேங்கிங் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட இஷ்டம் தான். இப்போ இந்த கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2.75 mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த கோஸ்டர் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லோ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்து ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிச்சு தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா செயின்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 6 செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹூக் மேலே இருக்கிறது லூப்பு. இந்த யானை இந்த லூப் வழியாக எடுக்கணுங்க. இப்போ ஒரு செயின் போட்டேன். இதே மாதிரி 6 செயின் போட்டுக்கோங்க. ஆறு போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயின் இருக்கா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ரவுண்டில் தாங்க நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ரவுண்டில் மொத்தம் 8 சிங்கிள் க்ரோஷட் போடணுங்க. அதாவது இந்த ரவுண்டுக்குள்ளே ஹூக்கை விட்டு இந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 2 லூப் இருக்கா, இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டுட்டேன். இதே மாதிரி நான் இன்னும் 7 சிங்கிள் க்ரோஷட் போடுறேங்க. சென்டரில் ஹூக்கை விட்டு இந்த யானை எடுக்கணும். ஹூக் மேலே 2 லூப் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். நான் 2 சிங்கிள் க்ரோஷட் போட்டேன். இப்போ 3ஆவது போட்டுட்ருக்கேன். இப்போது நான் வந்து 8 போட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ரவுண்ட் பண்ணலாம். அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 4 செயின் போட்டுக்கோங்க. 2 3 4. எதுக்கு இந்த 4 செயின்னா, நம்ம வந்து இந்த ரவுண்டில் டபுள் ட்ரிபிள் ஸ்டிச்சஸ் போட போகிறோங்க. அதாவது டபுள் ட்ரிபிள் எப்படின்னா, டபுளையும் ட்ரிபிளையும் சேர்த்து போடணுங்க. ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் ட்ரிபிள் போடணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு செயினில் ஆல்ரெடி 4 செயின் போட்டோமா, இது வந்து ஒரு டபுள் ட்ரிபிளுக்கு ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க செயினில் ஒரே ஒரு டபுள் ட்ரிபிள் தான் போடணும். அதாவது இப்போ நம்ம டபுள் க்ரோஷெட்னா என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி யான் சுற்றுவோமா, ட்ரிபிள்னா 2 வாட்டி சுற்றுவோம். ஸோ டபுள் ட்ரிபிள்னா 3 வாட்டி சுற்றணுங்க. 1 2 and 3. 3 வாட்டி சுற்றிட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை விட்டு இந்த யானை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக் மேலே 5 லூப் இருக்குமா, 2 2ஆக வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறேன். ஃபஸ்ட் 2 எடுத்துட்டேன். இப்போ அடுத்த 2, இப்போ அடுத்த 2, இப்போ லாஸ்ட் 1. இது தாங்க டபுள் ட்ரிபிள். இப்போ அடுத்த செயினில் 2 டபுள் ட்ரிபிள் போடணும். இது கூடையில், அதாவது ஒவ்வொரு டபுள் ட்ரிபிளுக்கும் சென்டரில் 3 செயின் வரணும். ஓகேவா? இப்போது டபுள் ட்ரிபிள் போட்டதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3. 3 போட்டதுக்கப்புறம் அடுத்த செயினில் 2 டபுள் ட்ரிபிள் போடணும். அதாவது 3 வாட்டி யான் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த செயினில் ஹூக்கை விட்டு இந்த யானை எடுக்கணும். ஹூக் மேலே 5 லூப் இருக்கும், 2 2ஆக எடுக்கணும். 1 2 3 and 4. ஒரு டபுள் ட்ரிபிள் போட்டாச்சு. இப்போ அதே செயினில் இன்னொரு டபுள் ட்ரிபிள் போடணும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணணுங்க. நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன்.
மொத்தம் 8 வாட்டி பண்ணியிருப்போம். அதாவது 16 டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக இந்த 3 செயின் போட்டு தாங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி 8 ஸ்பேஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் எங்கே பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் 4ஆவது செயினில். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர் செய்ய போகிறேன். அதனால் நான் இதிலே அப்படியே ப்ரௌன் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர் யானை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இதில் ஹூக்கை விட்டு ப்ரௌன் யானை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்படி இதுலேயும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த எல்லோ கலர் யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். ப்ரௌனும் பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்பேஸில் தாங்க நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால் ஸ்பேஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் இதில். ஓகேவா? 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த எல்லாம் டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 செயின் எதுக்குன்னா, இந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷெட் தாங்க போட போகிறோம். டபுள் க்ரோஷெட் போடுறதுக்காக 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 3 டபுள் க்ரோஷெட் போடணும். ஆல்ரெடி நம்ம 3 செயின் போட்டு இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோமா. ஸோ நான் இன்னும் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். இப்போ 3 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா. இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3. திருப்பி 3 டபுள் க்ரோஷெட் இதே ஸ்பேஸில் போடணுங்க. இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது 3 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 3 டபுள் க்ரோஷெட். மூணு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு 3 செயின், திருப்பி 3 டபுள் க்ரோஷெட். திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 3 டபுள் க்ரோஷெட். இதே மாதிரி எல்லா ஸ்பேஸ்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கடைசி வரைக்கும் போட்டுட்டேன். ஒரு செயின் போட்டுட்டு இந்த 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 3ஆவது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 செயின் இருக்கும். அதாவது அந்த 2 டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல, அது அந்த 2லேயுமே ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 2. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 3 செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில். அதுக்காக இந்த 3ஆவது செயின் ஸ்பேஸில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். மொத்தம் 3 வாட்டி பண்ணணுங்க. இப்போது 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட்லேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷெட்டு தான் போட போகிறோம். அதனால தான் 3 செயின் வந்து போட்டிருக்கேன். இப்போது இந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஆல்ரெடி ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோம். மிச்சம் 8 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போது 9 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போது அடுத்து இந்த ஒரு செயின் போட்ட ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ அடுத்த இருக்க ஸ்பேஸில் வந்து 9 டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கடுத்து அந்த ஒரு செயின் ஸ்பேஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பண்ணணுங்க. போட்டாச்சா, அடுத்த செயின் ஸ்பேஸில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டிருப்போம்ல, அதில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து இதே மாதிரி ஒரு 3 இது செஞ்சு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ண போகிறேங்க. அதாவது இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட டீ கப் கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.